வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் லட்சுமி. உட்காருங்க. சார், இந்த ஊர் ஜனங்களே எல்லாம் கருணாகரங்கிற பெரியவர் மிரட்டி அவருக்கு அடிமையாக்க பாக்குறாரு. என்னது? இந்த ஊர்ல இருக்கிற மாணிக்கங்கிறவரை தான் சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணதுக்கே கொலை செய்ய பார்த்தாங்க. கருணாகரையா இந்த ஊருக்கே அரிசி வழங்குறவரு, அவரா அப்படி செய்வாரு? ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அரிசி போடுறாரு. அதை வாங்காம உழைக்கிறவங்கள மிரட்டுறாரு. உங்களை போல அதிகாரிங்க இருந்தும் இப்படி நடக்குதுன்னா? இந்த பாருமா, இந்த ஊர்ல என்னுடைய இந்த 2 வருஷ சர்வீஸ்ல எனக்கு வந்த முதல் கம்ப்ளைண்ட் இதுதான். என்ன சார் சொல்றீங்க? ஜெயிலுக்கு முன்னாடியே நான் ஏன் இந்த டேபிள் சேர் போட்டு உட்கார்ந்திருக்கேன்னா, இதுக்குள்ள போட ஆள் கிடைக்காதனாலதான். உண்மையை சொல்லணும்னா, நான் இந்த ஸ்டேஷன்ல வேலை செய்யாமலே சம்பளம் வாங்குறேன். நீ சொல்றத பார்த்தா இனி நான் ஓவர் டைம் செய்யணும் போல இருக்கு. அதை செய்யுங்க சார். செய்யறேன். ஆனா பாதிக்கப்படாத நீ புகார் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. பாதிக்கப்பட்ட ஊர் ஜனங்களுக்கு பிரச்சனையை விளக்க சொல்லி புகார் கொடுக்க சொல்லு. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன். நம்மளை எல்லாம் வர சொன்னா லட்சுமி. அட இரியா, அதான் பேச போகுதே, என்னன்னு கேட்பான். நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. நீங்க எல்லாரும் பெரியவர் கொடுக்கிற அரிசியை வாங்கிக்கிட்டு விவசாயத்தை நிறுத்திட்டா உங்க நிலைமெல்லாம் இன்னும் 2 வருஷத்துல உங்க கையை விட்டு போயிடும். நீ என்னமா சொல்ற? எங்க நிலம் போயிடுமா? ஆமா, உங்க நிலத்துக்கு உண்டான தொகைய இத்தனை வருஷமா அரிசி போட்டு கட்டிட்டேன்னு நிலத்தை அவர் பறிச்சுப்பாரு. அப்புறம் உங்க நிலம் பெரியவருக்கு சொந்தமாயிடும். நீங்க உங்க பூமிக்காக எங்க போய் புகார் கொடுத்தாலும் செல்லாது. அரசாங்கம் நீங்க ஏன் இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணலன்னு கேட்டா அதுக்கும் உங்களால பதில் சொல்ல முடியாது. அடியாத்தி, உங்க பூமி உங்க கையை விட்டு போகாம இருக்கணும்னா அந்த பெரியவர் கொடுக்கிற நெல்லையோ அரிசியோ யாரும் வாங்க கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க நிலத்துல விவசாயம் பண்ணுங்க. அப்படி அவங்க தடுத்தா போலீஸ்ல புகார் கொடுங்க. இது நம்ம பூமி. யாரும் யாருக்கும் தலை வணங்க கூடாது. சபாஷ் லட்சுமி, பிரமாதம். ஊருக்கு படிச்ச பிள்ளை தேவைங்க. என்னமா பேசி முடிச்சு? பெரியசாமி இவளை படிக்க வைக்கலைன்னா நமக்கெல்லாம் அந்த விஷயமே தெரியாதுங்க. நிச்சயமா பெரியசாமி, பெரியசாமி, உன் தங்கச்சி தான் உண்மையிலேயே படிச்சவ. என்னமா பேசுறா தெரியுமா? உங்களுக்கு எங்க புரிஞ்சிருக்கும்? அவன் இங்கிலீஷ்ல பேசிருப்பா. ஒருத்தன் இவனுக்கு இதை விட்டா வேற ஒண்ணும் தெரியாது. பெரியசாமி, ஒரு தங்கச்சி மட்டும் தேர்தல்ல நின்னா எங்க ஓட்டெல்லாம் அவளுக்கு நாப்பா. தேங்க்ஸ் பா. லட்சுமி, இப்படி வா. கிழக்கு எந்த பக்கம்? இந்த பக்கம் தான். என்னென்ன பண்ற? அப்படியே உட்காரு, உட்காரு. மூச்சு பேசக்கூடாது. உற்றார் கண்ணு, ஊரார் கண்ணு, பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, மூளி கண்ணு, முண்ட கண்ணு, எந்த கண்ணு பட்டாலும் அத்தனை கண்ணு பொறி பொறியா பொறிஞ்சு போவ. துப்பு துப்பு துப்பு. என்னென்ன இது? உள்ள மேல என்ன திருஷ்டி? என்ன திருஷ்டி? அது என்ன அப்படி ஒரு திருஷ்டி? உனக்கு தெரியாதுமா? இந்த ஊருக்காரங்க கொள்ளையில போவ. ஏம்மா, நீ என்ன பேசுன ஏது பேசுனேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஊரே உன்னை பத்தி தான் பேசுது. பா, ஐயோ, எவ்வளவு திருஷ்டி பத்தியா? இது என்ன? நாளைக்கு நடக்க போறது பாரு. யோ, என்னையா அது ஊர்ல ஒருத்தனையும் காணோம்? எல்லாம் ஊரே காலி பண்ணிட்டாங்களா? மூட்டை வருதுனாலே மூக்கல வேக்கும். குனிஞ்சவனுக்கு நிமிந்தாங்களோ? என்ன எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க? ஏன்? ஒருவேளை ஜனங்களுக்கு புரிஞ்சிடுச்சோன்னு. கஜா, எல்லாரும் விட்டு முன்னாடி அரிசி மூட்டை இறக்கி வைக்க சொல்லு. ஏய், மூட்டைகளை இறக்குங்கடா. ஓ, நீதானே அவங்களுக்கு இதெல்லாம் கத்து கொடுத்தது? பாவம், படிச்ச பட்டதாரி தெருவுல பணமா விழுறதுக்கு முன்னாடி ஜனங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்களுக்கு நன்மை செய்யறதா நினைச்சு யார் இங்க நிக்கிறாளோ அவ உயிரோட இருக்கணும்னா 10 என்றதுக்குள்ள வெளியே இருக்கிற அரிசி மூட்டையை உள்ள எடுத்துட்டு போயிடுங்க. இல்ல நாய சுடுற மாதிரி இவளை சுட்டு தள்ளிடுவோம்.
என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் பயந்து அரிசி எடுக்காதீங்க. 1 2 3 வேண்டாம், எடுக்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க. அரிசி மூட்டையை தொடாதீங்க. 4 தயவு செஞ்சு எடுக்காதீங்கண்ணே. எடி அரிசியா? எடியா அண்ணா? அண்ணா எடுக்காதீங்கண்ணே. 5 6 7 கால்ல விழற. தயவு செஞ்சு அரிசி எடுத்துங்க. சீக்கிரம் போங்க. அண்ணே, தயவு செஞ்சு எடுக்காதீங்க. எனக்கு ஒண்ணும் ஆகாதுண்ணே. 8 லட்சுமி 9 ஐயா, என் தங்கச்சி ஒண்ணும் பண்ணிடாதீங்க. 10 சின்னையா, நீயா? எங்க ஐயாவை எதிர்த்து போராட இந்த ஊர்ல எந்த ஆம்பளைங்களுக்கும் தைரியம் இல்லாத போது ஒரு பொம்பளை அவரை எதுக்க துணிஞ்சிட்டான்னா அவ தைரியத்தை பாராட்டுறேன். சபாஷ். நீயே இங்க வந்த? யாருக்காக நீ இப்படி எல்லாம் சம்பாதிக்கிற? எனக்காகவா? ஏழைங்களோட வயத்துல அடிச்சு சம்பாதிக்கிற பணம் எத்தனை நாளைக்கு நம்ம கிட்ட தங்க போகுது? சின்னையா, உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கேன். அதை எழுந்துராத. நான் கூட உங்க மேல அதான் வச்சிருக்கேன். நீங்களும் அதை புரிஞ்சுக்கணும். ஊருக்கு முன்னாடி என்ன, அப்புறம் பேசுகிறேன். நீங்க பண்ற பாவத்துக்கு இப்படி எப்பாவது ஒரு முறைதான் பரிகாரம் தேடி. அப்படி ஒரு அப்பாவுக்கு இப்படி ஒரு பிள்ளையா? You are really great. நீ ஏதோ செய்ய போறேன்னு சொன்னியே, அது இதுதானா? ஐயோ, நீ படிச்சு விட்டதுனால உனக்கு நல்லது கெட்டது தெரியுது. இதுக்கு நீ படிக்காம இருந்திருக்கலாம். பெத்தவங்க என்ன எப்படி எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படியெல்லாம் நான் உன்னை பார்க்கணும்னு தான் உன்னை படிக்க வச்சேன். அதுக்காக பல நாள் பட்டினியா கிடந்த, தண்ணியை குடிச்சியா பசிய போக்குன வந்து சேர்ந்திய. பட்டம் வாங்கின உனக்கு துப்பாக்கி குண்ட பரிசா கொடுக்க பார்த்தாங்க அந்த பாவிங்க. ஐயோ, நீ என்ன கோழையா வளர்ந்துட்ட, வெகுளியா வாழ்ந்துட்ட, ஒருத்த அடிச்சான்னா உன்னால திரும்ப அடிக்க முடியாதான்னு கேட்டியே. அதுக்கு நீதான் அம்மா காரணம். நீதான். நானும் உன்னை போல அவங்களை எதிர்த்து இருந்தா நீ பட்டம் வாங்கி இருக்க முடியாது. ஒரு குற்றவாளியோட தங்கங்கிற பழிக்கு ஆளா இருப்ப. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் அந்த அண்ணன் உயிரோடவே இருக்க மாட்டான். அவங்க பெரியவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. லட்சுமி, இனிமே ஊர் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். எனக்கு சத்தியம் படி கொடு. குடு. ஹலோ, ஜஸ்ட் மினிட். நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னையா? ஏ? ஆமா, உன்னதான். நீ குளத்துக்கிட்ட நிக்கிறது, நான் தூரத்தில் நின்னு உன்னை பாக்குறது. நான் என் வீட்டு மாடியில் நிக்கிறது, கீழே நீ நடந்து போறது. யார மாடியா நான் கை காட்டுறது,
அதுக்கு நீ பதில் சொல்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சுத்தி வளைச்சு பேச நான் விரும்பல. நான் உன்னை காதலிக்கிறேன். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா ஏத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். என்ன சொல்ற? நீங்க என்ன அணுகின முறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய். கிராமத்துல இருக்கிற நீ கூலி வேலை செஞ்சு உன் தங்கச்ச படிக்க வச்சிருக்கிறேன்னா உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இப்படிப்பட்ட இடத்துல பொண்ணு எடுக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். நீ என்ன கேட்ட மாதிரியே நானும் உன்னை ஒண்ணு கேட்பேன். அதுக்கு நீ சம்மதிச்சா அடுத்த முட்டத்திலே கல்யாணம். நான் வழக்கமா எல்லா மாமனாரும் கேட்கிற மாதிரி வரதட்சணை சீர்வரிசை இதெல்லாம் கேட்க மாட்டேன். எப்படி உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாளோ அதே போல நீ இந்த வீட்டுக்கு மருமகனா வரணும். படிச்ச உன் தங்கச்சி பட்டதாரியான என் மகன் கட்டிப்பான். புத்தி சுவாதீனம் இல்லாத என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? பெரியவங்க நீங்களே சொல்லுங்களேன். இல்ல வள்ளி? வள்ளி